குரூப் 4 சிலபஸில் 7வது யூனிட்டில் திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் பார்த்துட்டோம் நம்ம. அது போக திருக்குறளில் இன்னும் என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா, இந்த மேற்கோள்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் எல்லோரும் புகழ்ந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான செய்திகள், அதுபோக திருக்குறள் தொடர்பான செய்திகள், திருக்குறளில் உள்ள சிறப்பான விஷயங்கள், இப்போ ஏழுங்கிற நம்பருக்கும் திருக்குறளுக்குள்ள தொடர்பு, இந்த மாதிரியான செய்திகள். அதே மாதிரி திருக்குறளில் சொல்லக்கூடிய செய்திகள், மற்ற இலக்கியங்கள் இல்லாமல் திருக்குறளில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே திருக்குறள் அப்படிங்கிற பாடத்தலைப்பை தாண்டி நம்ம தமிழ் புக்கு 12ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் என்னெல்லாம் புத்தகங்களில் திருக்குறள் பற்றி சொல்லப்பட்டிருக்கோ முக்கியமான தகவல்கள், அதை எல்லாத்தையும் தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 12ஆம் வகுப்பு புது புத்தகத்தை எடுத்துக்கலாம். அதில் 48வது பக்கம் குடும்பம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியத்திலையுமே வந்து இடம்பெறலை. முதல்ல எங்கே தான் இடம்பெறுது அப்படின்னா திருக்குறளில் தான் இடம்பெறுது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குடும்பம் அப்படின்னு என்ற சொல் முதலில் எந்த இலக்கியத்தில் பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் தான் பயின்று வந்திருக்கு. அடுத்த தகவல் 70வது பக்கத்தில் இந்த இலக்கிய நேயம் பாராட்டுக அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு நாமக்கல் கவிஞர், கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டுறதென்றன நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வகவி பாரதி ஓர் ஆசான் என்பது திண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே கம்பனையும் வள்ளுவரையும் சொல்கிறாங்க. கம்பனோடு வள்ளுவரை சுட்டி காட்டி தெற்றன நம் அகக்கண்ணை திறந்து விட்டவர் யார்? தெய்வகவி பாரதி. அவர் ஒரு ஆசான் அப்படிங்கிறது திண்ணம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். அடுத்து 3வது பாடமாக திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதோடைய அந்த நூல் வெளியை பார்க்கலாம். திருக்கூட்டல் குறள், திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆன நூல் தான் இந்த திருக்குறள். அதனால தான் இந்த குறள் வெண்பாவால் ஆனது தான் குறள்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக திரு அப்படிங்கிற அடையை சேர்த்துருக்கோம். மரியாதை அடை, சிறப்பு அடைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், திருக்குறள் அப்படிங்கிறது அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படிங்கிறதான் திருக்குறள். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. திருக்குறள் உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை என்று அழைக்கப்படக்கூடிய இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது தமிழர்களுக்கு ஒரு வேதம் மாதிரி, திருமறை போன்றது தான் திருக்குறள். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றதுக்கு முன்னாடியே மனித வாழ்வையோட மேன்மையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் இதுதான். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் இந்த மாதிரி பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இந்த ஆலமரத்து வேல் அப்படிங்கிறது எனது வேப்ப மரத்துடைய அந்த குச்சி வந்து பல் துளக்கும் போது பல்லுக்கு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி 4ம் 2ம், 4ங்கிறது குறிக்கும் 4 அடியார், 4 அடியில் பாடக்கூடிய பாடல் 4 அடியார். 2 அப்படிங்கிறது 2 அடியில் கருத்துக்களை சொல்லக்கூடிய திருக்குறள். அப்போ இந்த 2 அப்படிங்கிறது திருக்குறளுடைய பெருமையை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அடிக்கடி கேட்குறாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். இவங்க 10 பேர் தான் வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார். இவர் வள்ளுவருடைய நூலுக்கு எல்லை உரை எழுதியவர்கள் தான் யார்? இந்த 10 பேர் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, ஒரு பழம்பெரும் பாடல் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுடைய பட்டியலை சொல்லுது. இதை வச்சு தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய அந்த 10 பேரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சிறப்பானது யாருன்னு கேட்பாங்க. முதல்ல எழுதினது யார்? முதல்ல மணக்குடவர். சிறப்பானவர் அப்படின்னு பார்த்தா பரிமேல் அழகர். இன்னொரு சிறப்பான தகவல் என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறளை முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1812. அடுத்து ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. பாரதியார் சொன்னது ஒன்றும் பாரதிதாசன் சொன்னது ஒன்றும். முதல்ல பாரதி என்ன பாடியிருக்காரு? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாரதி வந்து தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருக்கிறாரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இந்த 2 நிறைய பேருக்கு குழப்பம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முதல்ல யார் பேசுகிறா? பாரதி சிம்பிளாக அவரை வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கிட்டார். அடுத்து பாரதிதாசன் பேசும்போது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வள்ளுவனை பெற்றதுனால தமிழ்நாடு வந்து வான்புகழை அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவர் தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லிட்டார். வள்ளுவரை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு சொல்லியாச்சு. இப்போ அதை விட பெருசாக ஏதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பாரதிதாசன் சொல்லி ஆகணும். அப்போ தமிழ்நாட்டை விட பெருசு அப்படின்னா அப்போ இந்த உலகத்தை விட பெருசு. அப்போது வையகனை பெற்றதுனால இந்த உலகத்துக்கே பெருமை, வையகத்துக்கே பெருமை அப்படின்னு அடுத்து வரக்கூடிய பாரதிதாசன் சொல்கிறார். அப்போ தமிழ்நாடுனா பாரதியும், வையகம் அப்படின்னா பாரதிதாசன் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வந்து நிறுவியிருக்கு. திருவள்ளுவருடைய நினைவை போற்றக்கூடிய அந்த திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா வேலூரில் இருக்குது.
இதையும் கேள்வியாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அடுத்து திருக்குறளுடைய பிரிவுகள் 3 பிரிவுகள்: அறம், பொருள், இன்பம். இந்த 3 பால் பிரிவுகளை கொண்டது. இருக்கிறதுலே பெரிய பிரிவு தான் இந்த 3 பிரிவுகள். இதையும் என்ன 38, 70, 25. ஸோ அறம் வந்து 30 இருக்கிறதுல அதிகமாக வந்து பொருட்பால், அதுக்கடுத்து அறத்துப்பால், கடைசியாக இன்பம் 25 அதிகாரம், 133 அதிகாரம். அடுத்து இயல் அப்படின்னு பார்க்கும்போது அறத்துப்பால் 4 இயல், அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும், ஒன்று குறையும். அடுத்து பொருட்பால் வந்து 3 இயல், அடுத்து இன்பம் வந்து 2 இயல். அப்போ 4 3 7 2 9. இந்த 4 என்னலாம் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியலுக்கு 4 அதிகாரங்கள், இல்லறவியலில் தான் அதிகமான அதிகாரங்கள் 20 அதிகாரங்கள், துறவரவியலில் வந்து 13 அதிகாரம். இருக்கிறதுலே கம்மியான அதிகாரம் தான் இதுக்கு ஊழியலுக்கு. அப்போ இதுக்கு தான் அதிகம், இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக. அடுத்து இந்த 3 பிரிவுகள் பொருட்பாலில் 3: அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அரசியல் அப்படிங்கிறது 25, அமைச்சியல் தான் அதிகமாக 32, ஒளிபியல் அப்படிங்கிறது கடைசி. இதே மாதிரி இப்போ நடுசில் இருக்கிறது தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்கும். இப்போ பொருட்பாலில் தான் அதிகம், அதே மாதிரி அமைச்சியல் தான் அதிகமாக இருக்குது. இரண்டாவது அதிகமாக இருக்கிறது முதல்ல இருக்கிறது இருக்கும். இப்போ அறம் 38ங்கிற மாதிரி அரசியல் 25 அதிகாரம். அடுத்து இன்பம் வந்து கடைசிக்குள்ளது கடைசி, இது வந்து 13 தான் இருக்குது. அடுத்து களவியல், களவியல் அப்படிங்கிறது 7, கற்பியல் அப்படிங்கிறது 18. 2 பிரிவுகள் தான். அடுத்ததாக 84வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற குறளினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒருவன் இறக்க வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய குறள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த குறள். இது வந்து என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, இது வந்து கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் வரும். என்ன வரும்? யாதானும் நாடாகாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிறதான் அந்த குறளுடைய ஒரிஜினலான குறள். அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு எதுவுமே எல்லாமே அவனோட ஊர் தான், அவன் போகக்கூடிய ஊர்லாம் அவனோட ஊர் தான், எல்லா நாடுகளும் அவனுடைய நாடுகள் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் கல்வி. ஒருவன் கல்வி கேட்டிருந்தால் அவன் எங்கே போனாலும் அவனுடைய நாடு மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவன் சொந்த ஊருக்கார மாதிரி அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும்போது, ஒருவன் சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையும், சாகிற வரைக்கும் எப்படி படிக்காமல் அவனால் இருக்க முடியுது அப்படின்னு வள்ளுவர் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிற மாதிரியான ஒரு குறள் தான் இந்த குறள். இது கல்விங்கிற அதிகாரம் ஏற்கனவே நம்ம சிலபஸில் வருது, நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக 164வது பக்கத்தில் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞாலம் அப்படிங்கிறது என்ன? உலகம். உலகத்தையே விரும்பினா கூட அது கைகூடும். எப்போ அப்படின்னா முதல்ல காலம் கருதி இடத்தால் தகுந்த இடம் அறிந்து செய்தால். அப்போ காலத்தையும் இடத்தையும் அறிந்து செய்தால் இந்த உலகத்தையுமே நம்ம என்ன செஞ்சலாம், நம்மளோட கைவசப்படுத்திக்கலாம். அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற, ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தால் அது கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு அரசனை ஒரு நாளைக்கு எப்படியெல்லாம் ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறத எதில் சொல்லியிருக்கிறாரு? மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தின் வழியே அட்டவணை தருகிறார். அப்போ இதை கேள்வியாக கேட்கலாம். ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதை வள்ளுவர் வந்து எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னா மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக 167வது பக்கத்தில் ஒரு குறள். உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது இந்த வலிமையுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத அறியாமல் திடீரென ஒரு மனவெழுச்சியினால், திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க முடியாமல் அழிந்தவர் பலர் அப்படின்னு திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். அதுதான் இந்த குறளுடைய பொருள். அதாவது ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அதை தொடர்ச்சியாக செய்யாமல் ஏதோ ஒரு மன எழுச்சியினால் ஊக்கத்தின் ஊக்கி அதை டக்குன்னு ஒரு எழுச்சியினால் அதை தொடர்ந்து இடைக்கண் முறிந்தார் பலர், அந்த செயலை முழுசாக முடிக்காமல் இடையிலே பாதியிலே விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இப்போ இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறது தான் முக்கியம். ஒரு தினமும் 1 மணி நேரம் படித்து ஒரு வாரம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட ஒரே நாளில் 7 மணி நேரம் படிக்கிறதுங்கிறத விட தினமும் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுங்கிறது சிறப்பான ஒரு செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்ததாக 214வது பக்கத்தில் சான்றோர் சித்திரம் சுபமாணிக்கம் அவரை பற்றி சொல்லும்போது, இந்த சுபமாணிக்கம் அப்படிங்கிறவர் அவருடைய நூல்களில் ஒன்று தான் என்னது, வள்ளுவம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் விருது பெற்றிருக்கிறார். சுபமாணிக்கம், பொய் சொல்லா மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுபமாணிக்கம் அவருக்கு தான்
திருவள்ளுவர் விருது வாங்கியிருக்கிறார். ஸோ இதோட வந்து 12th முடிஞ்சுது. அடுத்ததாக 11th 15வது பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். அவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னா கனடாவில் பிறந்தவர். அடுத்து 2வது பாடத்தில் கொடுத்துருக்காங்க, உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். உழவே தான் உலகுக்கு அச்சாணி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். அச்சாணின்னு சொன்னவர் யார்? வள்ளுவர். உழவு தொழிலை வந்தனை செய்வோம்னு சொன்னது பாரதி. இப்போ இதை வந்து வள்ளுவர் வந்து எப்படி இருப்பார்? வள்ளுவருடைய படத்தை பார்க்கும்போதே ஒரு அந்த இதில் வந்து கையில் ஓலைச்சுவடியும் ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சுருப்பார், ஒரு எழுத்தாணி மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அதுதான் அச்சாணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உழவு தொழில் தான் இந்த உலகத்திற்கு அச்சாணி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளுவர். அடுத்து 3வது பாடத்தில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அந்த 12ஆம் வகுப்பில் கொடுத்த தகவலை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உலக பொதுமறை அப்படின்னு திருக்குறள் போற்றப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திலையும் எந்த வகையிலையும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்ததுனால தான் இந்த உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலத்துக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குறளை எடுத்துக்கிட்டால் கூட அந்த குறள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்கும். இப்போ வாழ்ந்தாலும் சரி, இன்னொரு 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த குறள் வந்து அதுக்கு பொருத்தமாக தான் இருக்கும். வாழ்வியலுக்கு பொருத்தமான அறிவுரைகளை சொல்கிறதா தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்னொன்று அதில் சொல்லாத ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறளுடைய சிறப்பை உணர்த்துறதுக்காக பல புலவர்கள் பாடிய பாடல்களை தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. மற்றபடி அவருடைய பேர்கள், சிறப்பு பேர்கள் எல்லாம் சொன்னது தான் அந்த 10 பேர் நம்ம ஏற்கனவே 12ஆம் வகுப்புலேயே பார்த்துட்டோம். அடுத்ததாக 216வது பாடத்தில் 16வது பக்கம் இந்த நர்த்தகி நடராஜ் அவங்களுடைய பாடத்தில் ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இதை கேள்வியாக கேட்கலாம். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் காந்தியடிகள். அடுத்ததாக திருவிக்கு என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, திருக்குறள் தொடர்பான ஒரு நூல் எழுதியிருக்கிறார். என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள் விரிவுரை. திருக்குறள் விரிவுரை அப்படிங்கிற நூலை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இதோட 11th முடிஞ்சுது. அடுத்து 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பில் ஒரு பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அன்னை மொழியே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது அவருடைய கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அதை பாடியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அதுதான் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்து திருவள்ளுவர் தவச்சாலை. திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள அல்லூர் அப்படிங்கிற இடத்துல திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். அடுத்ததாக 12ஆம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழுடைய முதல் தமிழ் கணினி அதோட பெயர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினியோட பெயர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான். 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை உருவாக்கி விற்பனை கொண்டு வராங்க. இதில் தான் முதல் முறையாக தமிழ் மொழியிலே வந்து நம்ம டேட்டாவை கொடுத்து நமக்கு தேவையான தகவல்களை வாங்கிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் இந்த ரெண்டுமே வந்து கையாளக்கூடியதாக தான் இந்த திருவள்ளுவர் கணினி அப்படிங்கிறது இருந்தது. அடுத்ததாக இது வந்து சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்துக்கும் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான். அடுத்த பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த நம்ம உடலுடைய புறப்பகுதிகளை தூய்மைப்படுத்துறது வந்து நீரால், நம்ம குளிக்கிறது மூலமாக, மூஞ்சி கழுவுறது மூலமாக நம்ம உடல் வந்து சுத்தமாகும், நீரால் தூய்மைப்படுத்திக்கலாம். ஆனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது வந்து வாய்மை, உண்மை பேசுகிறதுனால தான் நம்ம உள்ளம் வந்து தூய்மை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் போல, அதுபோல், அற்று அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி திருக்குறளில் வரும். அற்றுனா அதை போன்று அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஓம உருவம் இல்லை. இப்படி ஓம உருவு எதுவுமே இல்லாமல் வரக்கூடிய அந்த அணியை நம்ம என்ன சொல்லுவோம்? எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த எடுத்துக்காட்டு ஓமையணி வந்து செய்யுள்ள பயன்படுத்தினா எடுத்துக்காட்டு ஓமையணி, அதே எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்தினோம்னா இணை ஒப்பு ஆனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விருந்து போற்றுதும் பாடத்தில் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரமே வச்சுருக்கிறார். அப்போ இல்லறவியல் அதிகாரம், விருந்தோம்பல் அதிகாரம் எந்த இது கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா அறத்துப்பால்களை இல்லறவியல் கீழே தான் விருந்தோம்பலே வச்சுருக்கு. விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை வரவேற்கக்கூடிய ஒரு இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு விருந்து செய்யக்கூடிய ஒரு பண்பு தான் விருந்தோம்பல். தமிழர்களுடைய பண்பில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு தான். அதுக்காக ஒரு குறள் உண்டு, என்னது? மோப்பக்குலையும் அனிச்சம் மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வாடி போயிடும். அப்படி அனிச்சம்னு ஒரு மலர் இருக்குது. திருக்குறளில் உள்ள மலர்களில் 2 மலர் உண்டு, அனிச்ச மலர், இன்னொன்று குவளை. இந்த 2 தான் திருக்குறளில் வரக்கூடிய மலர்கள். அதில் அனிச்ச மலர் என்ன செய்யும் அப்படின்னா, அதை முகந்து பார்த்தாலே அது என்ன செஞ்சிடும், வாடி போயிடும். அதே மாதிரி விருந்தினரை வரவேற்கும் போது நம்ம முகத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் நம்ம முகம் மாறினா, என்ன இது வந்திருக்காங்க அப்படின்னு மாறினாலே அவங்களுடைய விருந்தினருடைய உள்ளமும் வாடிவிடும். அதனால் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு என்ன செய்யணும், விருந்தினர்களை வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 67வது பக்கத்தில் ஒரு இந்த மொழி ஆல்பம் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. சுழண்டும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் திருக்குறள். அதாவது இந்த உலகம் யார் பின்னாடி சுற்றுது அப்படின்னா, உழவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கலப்பையின் பின்னாடி அதனால தான் உலகமே இன்னும் சுழண்டு கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உழவு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே தலையாயது, சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த உழவுடைய பெருமையை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து வ.உ. சிதம்பரனார், நம்முடைய வ.உ.சி திருக்குறள் தெளிவுரை ஒன்று எழுதியிருக்கிறார். திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். அடுத்ததாக திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளை பற்றி அறிவுமதி அப்படிங்கிறவங்க ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால், இன்னொன்று என்னது, முப்பால். முப்பால் அப்படிங்கிறது திருக்குறளை நம்ம முப்பால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கவிதை எழுதினது யார் அப்படின்னா அறிவுமதி. அடுத்து நீதி வெண்பா அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. தோண்டும் அளவுக்கு ஊறும் நீர் போல கற்கும் அளவுக்கு அறிவு சுரக்கும் அப்படிங்கிறது திருக்குறள். இதுதான் நம்ம படிச்சிருப்போம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தோண்ட தான் அந்த நீருடைய அளவு என்ன செய்யும், அதிகமாக நமக்கு கிடைக்கும். நீர் அதிகமாக இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி அதிகமாக படிக்கிறதுனால தான் என்ன செய்யும், அறிவு இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு முதல்ல யார் இருந்திருக்கா, பாரதி தான் முதல்ல வருவார். அதனால் தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருப்பார். இது வையகம் அப்படின்னா அதுக்கு அடுத்து பாரதிதாசன் அதுக்கு அடுத்து வருவார். ஏற்கனவே பாரதி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு, நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு வையகமே பெருமை கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருப்பார். நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். அடுத்ததாக கலைஞர் பற்றி அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 131 பக்கம். ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த பற்று காரணமாக தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி தெற்கு எல்லையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை அப்படிங்கிறதையும் அமைத்தார். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோயில் தேருடைய மாதிரியில் தான் இந்த செஞ்சுருக்கும், அந்த சிற்பத்தேர் கட்டப்பட்டிருக்கும். அந்த தேருக்கு உள்ள திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும். கருவறை வாயிலில் திராவிட கட்டட பாணியில் தூண்கள் கட்டப்பட்டிருக்கும். இந்த அரங்கம் குறள் மணிமாடம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கும். 1330 குறட்பாக்களும் அதில் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறிக்கை செய்தவர் யார் அப்படின்னா கலைஞர். அதே மாதிரி கலைஞர் திருக்குறளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, உரை எழுதியிருக்கிறார். திருக்குறள் கலைஞர் உரை அப்படிங்கிறத எழுதினவர் அவர் தான். சில நேரம் இதை கொடுத்துருவாங்க, ஒரு கலைஞர் அவர் மாதிரி வேறு யாராவது எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் தான் எழுதியிருக்கிறார். கலைஞர் உரை எழுதினது யார், கலைஞர் கருணாநிதி. அடுத்ததாக மேப்போசி பற்றி ஒரு கூற்று. மேப்போசி ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்ல விரும்பியதுக்கு காரணம் இருக்குது. அதுக்காக சிலப்பதிகாரத்தை தான் அவர் முதன்மைப்படுத்துவார். அதுக்காக நான் திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். அப்போது எனக்கு அது சிலப்பதிகாரத்தை முதன்மைப்படுத்துறதுனால
திருக்குறளோ இல்லை கம்பராமாயணமோ எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி இதை வந்து சொல்லுவாங்க. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க மேப்போசி. ஏன் அப்படின்னா ஒருமைப்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சிலப்பதிகாரம். ஏன்னா பிறந்தது ஒரு ஊர், இப்போ சோழர்களுடைய நாட்டில் பிறக்கிறா, புகார் நகரத்தில் பிறக்கிறாங்க. அடுத்து அவங்க வாழ போகிறது பாண்டிய நாட்டு மதுரையில் போய் இறந்து போகிறாங்க. திரும்ப சேர நாட்டில் தெய்வமாக மாறுறாங்க. ஸோ இப்படி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழினத்தை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு காப்பியமாக வந்து சிலப்பதிகாரம் இருக்குது. ஒரு சாதாரண குடிமக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பட்டித்தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடு அவர் நடத்தியிருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் அவர் சிலம்பு செல்வர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுவார். ஸோ அவர் சொன்ன வார்த்தை தான் இது. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லவன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதோட 10th முடிஞ்சது. அடுத்து 9th பார்க்கலாம். முதல் பாடத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய வள்ளுவருடைய திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார். அதே மாதிரி குறளோவியம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா கலைஞருடைய நூல்களில் ஒன்று தான் குறளோவியம், திருக்குறள் உரை அப்படிங்கிறதெல்லாம். அடுத்ததாக குறளை பற்றி ஒரு பெருமையான ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னா, மானிட மேன்மையை சாதித்திட குறள் மட்டுமே போதுமே ஓதி நட. அதாவது இந்த மானிடம் பிறந்த அந்த வாழ்க்கையுடைய மேன்மையை சாதிக்கிறதுக்கு குறள் மட்டுமே போதும். வள்ளுவர் எழுதிய திருக்குறள் மட்டுமே நமக்கு போதும். அதையே நல்லா கற்றுக்கொண்டு நடந்தால் போதும், வாழ்க்கையுடைய மேன்மையை அடைந்து விடலாம், மானிடனுடைய மேன்மை அடைந்து விடலாம் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் அப்படிங்கிற அவருடைய நூலில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்கு தான் 2004 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற அவருடைய நூலுக்கு தான் 2004 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்குச்சு. அடுத்ததாக திருக்குறளுடைய இன்னொரு மேற்கோள், இங்கே காதொளிரும் குண்டலமும் குண்டலகேசி, கைக்கு வளையாவதி, கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச்சூடி நீதியொளியோர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொன்னவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். இந்த ஒரு லைனை கொடுத்து கூட கேட்கலாம். நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கக்கூடிய தமிழ் நீடு வாழ்க. திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்கன்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து 33ஆம் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, வள்ளுவர் வந்து வான் சிறப்பு அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் என்ன செஞ்சுருப்பார், இந்த மலையை பற்றி நீரை பற்றி பெருமைப்படுத்தி வள்ளுவர் பாடியிருப்பார். அதே மாதிரி மாமலை போற்றுதுன்னு இயற்கை வாழ்த்தி பாடுறது யார், இளங்கோவடிகள். வள்ளுவர் வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரமே படைச்சிருக்கிறார். நீரின்றி அமையாது உலகனின் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தெளிவாக பதிவு செஞ்சுருக்காரு. நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அப்போது நீர் தான் உலகத்துக்கு ரொம்ப இன்றியமையாது அப்படிங்கிறத தன்னுடைய வான் சிறப்பு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். நீரின்றி அமையாது உலகனின் அப்படிங்கிற குறளில் சொல்லியிருப்பார். அதே பாடத்தில் ஒரு குறள் வரும், மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். ஒரு நாட்டுக்கு அரண் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதெல்லாம் மணியான நீர், அழகான ஒரு நீர் அப்படின்னா, மணியான நீர்னால் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நீர். அந்த நீரை பார்க்கும்போது அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நீர். அடுத்து அப்போ நீர்வளம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நல்ல மண் வளம், விளைச்சல் தரக்கூடிய மண் வளமாக இருக்கக்கூடியது. 3வது ஒரு மலை, நல்ல சிறப்பான மலைகள் சூழ்ந்த நாடாக இருக்க வேண்டும். 4வது அழகாக நிழல் தரக்கூடிய காடு. அப்போ 4வது காடு. இந்த 4ம் உடையது அரண் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு வந்து அரணாக ஒரு 4 விஷயத்தை சொல்கிறாரு. சொல்லும்போது எதற்கு முதலிடம் கொடுக்குறார் வள்ளுவர், முதல்ல நீருக்கு தான் கொடுக்குறார். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க, நீருக்கே முதலிடம் தருகிறார் வள்ளுவர். அப்போ நாட்டுடைய சிறந்த பாதுகாப்புகளில் வள்ளுவர் எதற்கு முதலிடம் தருகிறார்னு கேட்கலாம். முதல்ல என்ன செய்கிறாரு, அப்போ இது ஆப்ஷனில் கொடுப்பாங்க, மலை காடு, அதனால் இதை வரிசைப்படுத்தி சொல்லி கேட்கலாம். இந்த மண் மலை இதெல்லாம் கொடுத்து இதை வந்து வள்ளுவர் சொன்னபடி வரிசைப்படுத்தினா முதல்ல நீர், அதுக்கப்புறம் மண் மலை, கடைசியாக காடு. நீருக்கு தான் வள்ளுவர் என்ன செய்கிறாரு, முதலிடம் கொடுக்குறார். அடுத்ததாக அந்த பாட கடைசியில் கொடுத்துருப்பாங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இங்கே துப்பார்க்கு அடுத்து துப்பாயா வரும், இங்கேயும் துப்பார்க்கு அடுத்து துப்பாயா வரும், நடுசில் துப்பாக்கி வருது. ஸோ இதை எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு வரிசைப்படுத்த சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா துப்பார்க்கு துப்பாய, இடையில துப்பாக்கி வந்துடும், மறுபடியும் திரும்ப அதே எழுதுகிறோம், துப்பார்க்கு துப்பாய அப்படிங்கிறத எழுதி தூவும் மலை அப்படின்னு எழுதிடலாம். இது என்ன, இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னா, உணவு, நீர் அப்படிங்கிறது முதல்ல என்ன செய்யுது, உணவாக பயன்படுது. நீர் அப்படிங்கிறது உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கும் பயன்படுது. நீர்னால் அந்த உலகத்தில் உணவை கொண்டு வருவது நீர்.
அதுவே உணவாகவும் பயன்பட்டு மக்களுக்கு வந்து பயனை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள், தகவிலர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லா திருவள்ளுவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னு. இந்த குறளை பார்த்தாலே நமக்கு தெரியும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு வரும். தக்கார் அப்படிங்கிறது என்னது? 4 எழுத்து சொல். அப்போ தக்கார் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் தான் என்னது? தகவிலர். தக்கார் அப்படின்னா நடுநிலைமை உடையவர். தகவிலர் அப்படிங்கிறது யார்? நடுநிலைமை அற்றவர். ஒரு தகுதியுடையவர் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது எது? அவங்க செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய பழியினாலேயோ புகழ்னாலேயோ தான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறளில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து உலகப் பணுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகப் பணுவல் சிறந்த உரை அப்படிங்கிறது பரிமேலழகருடைய உரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இனம், சாதி, நாடு எந்த ஒரு அடையாளத்தையும் அந்த முன்னிலைப்படுத்தியிருக்காது. தமிழ்நாடுனோ ஏதோ எந்த ஒரு நாட்டையுமே அது முன்னிலைப்படுத்தியிருக்காது. மொத்தமாக ஒரு மனிதனை பற்றி சொல்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்துடைய பங்களிப்பாக அமைந்த நூல் இதுன்னு கேட்கலாம். உலக பண்பாட்டுக்கு உலகம்னாலே என்னது? உலக பொதுமறை திருக்குறள் தான். மற்றபடி இது எல்லாமே எல்லா திருக்குறள் விளக்கத்துலேயும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து இதில் திருக்குறள் பற்றிய சில தகவல் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1812. அதை முதல்ல அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர், மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அடுத்து முதல் உரை பற்றி கேட்குறாங்க அடிக்கடி. அந்த 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அந்த 10 பேரில் முதல்ல எழுதினவர் யார்? மணக்குடவர். அதில் சிறந்த உரை யார் பார்த்தோம்? பரிமேலழகருடைய உரை. அதே மாதிரி திருக்குறள் தமிழுடைய முதல் எழுத்தான அதில் தொடங்கி கடைசி அப்படிங்கிற எழுத்தில் நகரத்தில் வந்து என்ன செய்யுது? ஒற்றில் இன் அப்படிங்கிறதுல முடியுது. ஆரம்பித்து இன்னில் முடியுது. அடுத்து 2 முறை ஒரே அதிகாரம் வருது. என்னது? குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 முறை வருது. கோடி அப்படிங்கிற சொல் 7 இடத்துல வருது. 7ங்கிற சொல் எத்தனை இடத்துல வருது அப்படின்னா 8 இடத்துல வருது. ஸோ 7 தான் அதிகமாக 8 இடத்துல வருது. கோடி அப்படிங்கிற வார்த்தை வந்து 7 இடங்களில் வருது. திருக்குறளை முதல்ல வந்து ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்முடைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்தில் 107 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு. அடுத்து திருக்குறள் பற்றி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு உண்மை உலகத்தை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழியையும் காட்ட வீட்டுக்கோர் திருக்குறள் கட்டாயமாக வேணும்னு சொன்னவர் யார் அப்படின்னா, இந்த யாருடைய பாடம் இது? அறிஞர் அண்ணாவுடைய வானொலி தொகுப்பு தான் நமக்கு பாடமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வீட்டுக்கொரு இதை கேட்கலாம். வீட்டுக்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்ததாக புலவர் குழந்தை அவரை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க 25 நாளில் இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு 25 நாளில் உரை எழுதினவர் புலவர் குழந்தை. யார் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க அப்படின்னா தந்தை பெரியார் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க. அவர் தான் ராவணகாவியம் எழுதினது. திருக்குறள் கதைகள் அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருபானந்த வாரியார். திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். அடுத்து பெரியார் பாடத்தில் திருக்குறள் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருக்கனால அதை மதிப்புமிக்க நூலாக கருதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பெரியார். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றதுனால பெரியார் எதை மதிப்பு மிக்க நூலாக கருதினார் அப்படின்னா திருக்குறள் தான். அடுத்து முத்துக்குமார் பாடத்தில் கொடுத்துருப்பாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம் எது? வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் மக்கட்பேருங்கிற அதிகாரத்தில் இந்த குறள் இடம்பெற்றிருக்கும். தன்னுடைய மக்களுடைய மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்ததாக யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். யாதானும் எல்லாமே அவருடைய நாடு, தனி ஊர் அப்படின்னு கிடையாது. எல்லாமே அவனுடைய நாடு தான். அவன் போகக்கூடிய எல்லா ஊரும் அப்படி அவனுடைய ஊர் தான். இத்தகைய கல்வி கற்றவனுக்கு இவ்வளோ சிறப்புகள் கிடைக்கும்போது சாகிற வரைக்கும் ஒருவன் வந்து எப்படி கல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறத இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அவர் வந்து ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இவர் என்ன சொல்கிறாருன்னா திருக்குறளை பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது அப்படின்னு சொல்கிறார். யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். திருக்குறளை பற்றி சொல்லும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செய்யுளை வந்து உலக இலக்கியத்திலே வந்து பார்க்க முடியாது. அவ்வளோ சிறப்பான
ஒரு இலக்கியம்தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன், பூட்கை மகன் அப்படின்னாலும் குறிக்கோள் மாந்தன்னாலும் ஒன்று தான். ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷனோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இயல்புகள், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருப்பாங்கல்ல, அது என்னெல்லாம் அப்படின்னா திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா அன்புடைமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் அன்புடைமை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையோட மிக முக்கியமான நோக்கம் ஈகையும் விருந்தோம்புகளும். இதெல்லாம் வந்து மனிதனுடைய ஆளுமை வளர்க்கக்கூடிய பண்புகளாக திருக்குறளில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி திருக்குறளில் சான்றோர், ஒரு சான்றோர் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எதில் சொல்லப்பட்டிருக்கும்? பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு, இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒரு சான்றோரோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, இது மக்கட்பேறு அதிகாரத்தில் இருக்கும். அதே மாதிரி அவையத்து முந்தியிருப்ப செயல் சான்றோ, அது வந்து தந்தைக்கு கடனே அப்படின்னு வரும். ஒரு தந்தைக்கு கடன் என்ன அப்படின்னா தன்னுடைய பையனை சான்றோர்கள் அவையில் முன்னாடி உட்கார வைக்கிறது தான் ஒரு தந்தையுடைய கடமை. அவனுக்கு கல்வி கற்கிறதுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவன் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த குறளுடைய பொருள். திருவள்ளுவரை உலகப்புலவர் அப்படின்னு போற்றுறது யார் அப்படின்னா ஜியு போப். திருவள்ளுவரை வந்து உலகப்புலவர் அப்படின்னு போற்றியவர் திருவள்ளுவர். சரி, ஜி போப் தான் வந்து திருவள்ளுவர் உலகப்புலவர்னு போட்டிருக்கிறாரு. அடுத்து 2 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆளுமை, விரிவாகும் ஆளுமைங்கிறதுல முக்கியமானது என்ன அப்படின்னா உள்ள இருக்க உள்ளம் சிறுகுவ. அதாவது உள்ளத்தால் சிறுகக்கூடிய ஒரு தாழ்மையாக நினைக்கக்கூடிய விஷயத்தை நினைக்கக்கூடாது, அதை எப்போதுமே நினைக்கக்கூடாது. அதாவது நம்மளை வந்து சிறுமையாக்கக்கூடிய, சிறுக அப்படின்னா குறைந்து, நம்ம உள்ளத்தை வந்து ஊக்கம் குறைவான செயல்களை வந்து நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், என்ன நினைக்கிறதெல்லாம் எல்லாமே பெரிய விஷயங்களாக வந்து நினைக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். ஸோ இதோட 9th முக்கியமான தகவல்கள் முடிந்தது.